தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் 2015-2017 ஆண்டிற்கான நிர்வாகக் குழு தேர்தல் வருகிற 25ஆம் தேதி சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை கந்தசாமி நாயுடு கல்லூரி அண்ணா நகர் ரவுண்டானா அருகில் நடைபெற உள்ளது. அதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலங்காக்கும் அணியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமையடைகிறோம். நல்லதை சொல்வோம், நன்மையை செய்வோம். தேர்தல் வாக்குறுதிகள்: தமிழக அரசு வகுக்கும் அனைத்து நலத்திட்டங்கள் பயனுற தயாரிப்பாளர்கள் சங்கம் முழு அளவில் பணியாற்றும். சங்கத்திற்கு பசியுடன் வரும் தயாரிப்பாளர்களுக்கு அம்மா அன்னமளிக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள நிலம், விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு சட்டப்படி ஏற்பாடுகள் செய்து தரப்படும். இது தேர்தலுக்காக கொடுக்கப்படும் வாக்குறுதி அல்ல. இது உடனடியாக நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ள திட்டமாகும். ரெகுலர் தயாரிப்பாளர்களின் இல்ல திருமணங்களின் போது திருமண உதவித்தொகையாக மகள் திருமணத்திற்கு ரூபாய் 1,00,000 மகனாக இருப்பின் ரூபாய் 50,000 சங்கத்திலிருந்து வழங்கப்படும். அதேபோல் கல்வி உதவித்தொகையாக கல்லூரி படிப்பிற்கு ரூபாய் 30,000 பள்ளி படிப்பிற்கு ரூபாய் 15,000 விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கப்படும். சங்க உறுப்பினர்கள் இன்சூரன்ஸ் தொகை 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தப்பட்டு அனைவருக்கும் பாரபட்சமின்றி தயாரிப்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். சங்கத்தின் மூலம் இசைஞானி இளையராஜா அவர்களின் மியூசிக் ராயல்டி உரிமையை எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனியிடமிருந்து 100 கோடி அளவில் ரூபாய் 100 கோடி அளவில் பெறுவதற்கு சட்ட செலவில் இளையராஜாவிற்காக பாதியை சங்கம் ஏற்றுக்கொண்டு நமது தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ரூபாய் 50 கோடி அளவில் பெற்றுத்தருவட பாடுபடும். வயது வரம்பின்றி சிரமப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும். சங்கத்திற்கு 10 டிஜிட்டல் கேமராக்களை சொந்தமாக வாங்கி விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு இலவசமாக 30 நாட்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்களின் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழும் வகையில் விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் மூலம் பரிசுகள் வழங்கப்படும். நமது உறுப்பினர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் இயற்கை எய்திட நேர்ந்தால் அவர்கள் குடும்பத்திற்காக ரூபாய் 5 லட்சம் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் பெற்றுத்தருவதற்கு சங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது 30/4/2015 முதல் அமலுக்கு வரும். அதோடு இறுதி சடங்கிற்கு ரூபாய் 50,000 ரூபாய் உடனடியாக ரொக்கமாக சங்கத்திலிருந்து வழங்கப்படும். தயாரிப்பாளர்களுக்கு பல ஆண்டு காலமாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய மானிய தொகையை பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்வதோடு தமிழக அரசு வழங்கும் மானிய தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும். கியூப், UFO, PXD மற்றும் அனைத்து டிஜிட்டல் திரையீட்டு நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கட்டணங்கள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் படப்பிடிப்பு நடத்த அனுமதியினை நமது தயாரிப்பாளர் சங்கம் மூலம் பெற்றுத்தரப்படும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வெப்சைட் தொடங்கப்பட்டு
சிறு முதலீட்டு படங்களின் வெளிநாட்டு உரிமைகள் அதன் மூலம் விற்றுத்தர ஏற்பாடுகள் செய்யப்படும். திரைப்படங்களையும் பாடல்களையும் இன்டர்நெட்டில் வெளியிட்டு அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு கணிசமான வருமானம் கிடைக்க உடனடியாக ஏற்பாடுகள் செய்து தரப்படும். சிறு முதலீட்டு படங்களில் வெளியான ஒரே மாதத்துக்குள்ளாக படங்களின் டிவிடி விசிடி உரிமைகளை விற்கவும் அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு வருமானங்கள் கிடைக்கவும் திட்டமிடப்படும். நடுத்தர படங்கள் மற்றும் சிறு முதலீட்டு படங்கள் பெரிய படங்களால் பாதிக்காத அளவில் திரைப்படங்களின் வெளியீடு முறைப்படுத்தப்படும். சிறு முதலீட்டு படங்களின் வெளியீட்டிற்கு உதவிகள் செய்யப்படும். திருட்டு விசிடி திருடர்களை கண்காணித்து அவர்களை பற்றி தகவல்களை உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்க செய்வதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில் பாதுகாப்பு குழு அமைக்கப்படும். நிலுவையில் உள்ள தயாரிப்பாளரின் படங்களை உடனடியாக சேட்டலைட் உரிமையை சங்கத்தின் மூலமாக முறைப்படி விற்க வழிவகை செய்து தரப்படும். எஃப்எம்எஸ் விற்காத வெளிநாட்டு உரிமை விற்காத படங்களை விற்பதற்கு சங்கத்தின் மூலம் வழிவகை செய்து கொடுக்கப்படும். தயாரிப்பாளர்களின் ஆடியோ உரிமையை சங்கமே முன்னின்று வெளியிடுவதற்கு வழிவகை செய்து தரப்படும். தயாரிப்பாளர்களின் திரைப்படங்களின் மூலம் இழக்கும் வருவாயினை மீட்டு வருமானத்தை பெருக்கி தயாரிப்பாளர்களின் நலனை காப்போம். மிகப்பெரிய பழம்பெரும் நிறுவன உரிமையாளர்களை சங்கத்திற்கு அழைத்து அவர்களின் ஆலோசனைகளை பெற்று சங்கத்தின் மாண்பினை பேணி காப்போம். நடைமுறையில் படமெடுத்து கொண்டிருக்கும் இளம் தயாரிப்பாளர்களையும் அனுபவமிக்க தயாரிப்பாளர்களையும் சங்கத்திற்கு அழைத்து பொறுப்பினை தந்து கௌரவப்படுத்துவோம். இந்த அனைத்து நலத்திட்டங்களையும் திறம்பட செயல்படுத்த கலைப்புலி தானுவாகிய என்னுடைய தலைமையில் அமைந்துள்ள நலங்காக்கும் அணியின் 25 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது தலையாய கோரிக்கை.